அன்பான மக்களே, நம்மளோட விஜய் காவேரி யோச எப்படி சொல்கிறதுனே தெரிலங்க. இப்படியாங்க கொண்டு வந்து நீங்கள் நிப்பாட்டுவீங்க? நாங்கள் இப்படியாங்க விகாவை ரசித்தோம், எப்படி ரசித்தோம், இப்படி ஆக்கிட்டீங்களே அவங்கள அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஜெயிலில் வந்து தாத்தாவால் பார்க்க முடியல, வக்கீலால் பார்க்க முடியல, காவேரியால் பார்க்க முடியும் அப்படின்னு கொண்டு வந்தது அது கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சுங்க. அவ்வளோ ஒரு எமோஷ்னலாக வந்து அதை கொண்டு போயிட்டாங்க. நாளைக்கு எபிசோடில் அது பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. விஜய் காவேரியை நம்ம இந்த மாதிரியெல்லாம் ரசிக்கணும், இந்த மாதிரி தான் நம்ம ரசிக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சதே இல்லையே. அவங்க வேறு ஒரு டைமென்ஷனில் வந்து கொண்டு போயிருந்தாங்க. அந்த தான் நம்ம அவ்வளோ வந்து அழகாக வந்து அதை வந்து பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம். சரியா? ஆனால் இப்போ வந்து இப்படி பண்ணிட்டீங்களேங்க, அதுவும் அழகாக இருக்குது அப்படிங்கிறதான் என்னை பொறுத்த வரைக்கும். அதுவும் சூப்பராக இருக்குது. நம்மளோட விஜய் காவேரி அவங்களோட லவ் இருக்குது பார்த்தீங்களா, அது அவ்வளோ ஒரு எமோஷ்னலாக வந்து கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு இதை கொண்டு வந்திருக்காங்க. நாளைக்கு பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் விஜய் காவேரியை இந்த மாதிரியெல்லாம் ஒரு நெருக்கடியில் கொண்டு வந்து நிப்பாட்டுவீங்க? அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சே வச்சு சீரியலை முடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணும். எப்பயுமே ஏதாவது ஒரு டைமில் இப்படி பிரித்தே இவங்களை வந்து முடிச்சு வச்சுட்டீங்களாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பார்ப்போம். சரிங்களா? ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கும்போது டாம் அண்ட் ஜெரி சண்டையாக போட்டுட்டு இருந்தாங்க. மனசு ஒத்து போய் சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு நினைக்கிற டைமில் இப்படி கபக்குன்னு பிரித்து இப்படி அங்கே ஒரு மூளை இங்கே ஒரு மூளை போட்டாங்களே அப்படிங்கிறது தான் எனக்கு பெரிய வருத்தங்க. டைரெக்டாக ஜெயிலு, புரியுது உங்களுக்கு? டைரெக்டாக ஜெயிலு, போலீஸ் ஸ்டேஷனில் ஸ்டேஷன்லாம் கிடையாது, ஒரே ஜெயிலு, மத்திய சிறை, அந்த சிறை இந்த சிறைன்னு கொண்டு போய் டைரெக்டாக ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. அப்போ அது 15 நாள்ன்றப்போ ஒரு யுகமே ஆகும் அப்படிங்கிறத என்னை பொறுத்த வரைக்கும். அதை எப்படி சமாளித்து வெளியே வராங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? என்ன பண்ண